siento libre. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஸ்பைடர்மேன் எஃபெக்ட் ட்ரெண்டிங்காக போகுது. இது எப்படி எடிட் பண்ணலாம்னு நம்ம கிளிப்பை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த எடிட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப் ஆட் பண்ணிக்கோங்க. அது 1.1 செகண்டுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் அனிமேஷன் எஃபெக்ட் கிராஸ் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு அனிமேஷன் எடிட் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டாவது கிளிப்பு நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1ன்னு போட்டிருப்பேன். அதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 7.2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஓவர்லேயில் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப் வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கீழே வச்சு லென்த்து பண்ணிக்கோங்க. அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து லூமினஸ் வச்சு பிளாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைஸை குறைச்சிட்டு ஒபிசிட்டியை கூட்டிக்கோங்க. ஓவர்லேயில் இருக்கிற கிளிப்பு 4.8 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஓவர்லே கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க 4.8 செகண்டுக்கு. அப்புறம் தேர்ட் கிளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் ட்ராக்கில் தேர்ட் கிளிப் ஆட் பண்ணிவிட்டு அந்த தேர்ட் கிளிப்பை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வரும். அந்த ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வரும். அதை ஓவர்லேயில் கொடுத்துட்டு 0.4 செகண்ட்ஸுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 0.4 செகண்ட்ஸுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த 0.5 செகண்ட்ஸுக்கு மெயின் ட்ராக்கில் இருக்கிற ஃப்ரீஸ் பண்ண இந்த ஓவர்லேவை நம்ம இப்போ ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுக்கணும். ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் வரும். ரிமூவ் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கில் லூமினாஸ் வச்சுக்கோங்க. லூமினாஸ் வச்சுட்டு பிளாக் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் குறைச்சிக்கோங்க. ஒபிசிட்டியை கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு அப்புறம் நீங்கள் கீ ஃப்ரேம் வைக்கணும். ஃபஸ்ட்டு இங்கிட்ட ஒரு கீ ஃப்ரேமு, அப்புறம் அங்கிட்ட ஒரு கீ ஃப்ரேமு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இழுத்து விடுங்க. கீழே இழுத்து விட்டிங்கன்னா தான் அப்புறம் கீழே இருந்து அது மேலே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃபிக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை கீழே இழுத்து விட்டேன்னா கீழே இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே மேலே வரும். அப்புறம் நடுவில் வச்சுட்டு கிராஃபிக்ஸில் ஃப்ளோட்டோ கொடுத்துக்கோங்க. ஃப்ளோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் அந்த ஃபோர்த் கிளிப் தேர்ட் கிளிப் ஆட் ஆகிடும். ஆட் ஆகினா அது அனிமேஷனில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சதே வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபோர்த் கிளிப்பு பார்த்தீங்கன்னா இது 2 கிளிப்பாக ஆட் ஆகிருக்கும். 0.2 செகண்ட் 0.2 செகண்ட். இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோர்த்து கிளிப் வேறு ஒரு வீடியோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற மாதிரி ஸ்கேலு பொசிஷனில் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்பீட் ஆப்ஷன் கொடுப்போம். அந்த ஸ்பீட் ஆப்ஷனில் கர்வ் கொடுத்தீங்கன்னா அந்த கர்வில் நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.2 செகண்டுக்கு அது வந்துடும். அந்த வீடியோ 0.2 செகண்டுக்கு நான் வச்சுருக்கிற மாதிரி வந்த உடனே அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அந்த டூப்ளிகேட் பண்ண ரெண்டாவது கிளிப்பை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கர்வில் ஃபஸ்ட் இமேஜுக்கு மேலே வீடியோவுக்கு மேலே இழுத்து விடுவேன். செகண்ட் அந்த ரிவர்ஸ் பண்ணதுக்கு கீழே இறக்கி விடுவேன். அப்புறம் ஸ்பீட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு இந்த சைடு வச்சுருப்பேன். அப்புறம் செகண்ட் கிளிப்புக்கு ஆப்போசிட்டில் வச்சுருப்பேன். இதே மாதிரி நான் எப்படி இப்போ பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் வரும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷன் வரும். முக்கியமாக இந்த கீ ஃப்ரேம் வைக்கிறப்ப நீங்கள் இந்த வீடியோலலாம் இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற கீ ஃப்ரேம்லேயே எல்லாமே கூட்டுங்க, குறைங்க, ஸ்பீட் ஆப்ஷன் வைங்க. அப்போனா தான் அந்த எஃபெக்ட்டுக்கு கரெக்டாக அந்த வீடியோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேலில் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த கீ ஃப்ரேம்லேயே பண்ணுங்கள். இந்த செகண்ட் வைக்கிற கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்பீடு பார்த்துக்கோங்க. ஸ்பீடில் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அப்புறம் இந்த மொத்த வீடியோ 6 தான் பிரியும். மெயின் ட்ராக்கில் மொத்தம் 26 வீடியோ. அதில் எல்லாமே 6 தான் பிரியும். அதாவது இப்போ நீங்கள் 0.2 செகண்ட்ஸுக்கு செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப்பும் ரிவர்ஸுக்கும் செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 6 செட்டு. அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிப்பு மெயின் ட்ராக்கில் இருக்கிற 0.5 செகண்ட் கிளிப்பு 6 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டாக இருக்கிற ரிவர்ஸு கிளிப்பு 6. இந்த மாதிரி இப்போ நான் பண்ணது 6. அதுக்கப்புறம் மெயின் ட்ராக்கில் இருக்கிற கிளிப்பு இதெல்லாம் சேர்த்தா 26. அப்புறம் கீழே இருக்கிற ஓவர்லே கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, கட் அவுட் ஆகுதுல்ல, அதுவுமே 6. நீங்கள் இதை மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் இப்போ திரும்பி நம்ம பண்ண போகிறோம். அந்த பேக்ரவுண்டில் இமேஜ் ஸ்க்ரோல் ஆகும்ல, அது அந்த வீடியோ சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக வைக்க வேணாம். இதில் நீங்கள் வீடியோ லெவல் 4.5 செகண்ட்ஸ் தான் வைக்க போகிறீங்க. அதில் கூட இருக்கும் 7.2 செகண்ட்ஸ் இருக்கும். இதில் 4.5 செகண்ட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் சேம் தான் நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே
ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க, ஓவர்லே கொடுக்க போகிறீங்க. அந்த ஓவர்லே வந்து கட் அவுட் பண்ணி இந்த இமேஜோட ஆட் ஆகிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சேம் தான், நம்ம சொன்ன மாதிரி 0.5 செகண்ட்க்கு வச்சுட்டு ஸ்பீட் ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 0.2 செகண்ட்ஸுக்கு இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும், இந்த வீடியோ வந்து ஆட் ஆயிரும். இந்த 0.2 செகண்ட்ஸுக்கு வரதை வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு கரெக்டாக, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் வைக்கிற கீ ஃப்ரேமில் எதுவும் பண்ணாதீங்க. செகண்ட் இந்த நடுவில் வருது பார்த்தீங்களா செகண்டாக, அந்த கீ ஃப்ரேமில் வச்சு எல்லாமே பண்ணிக்கோங்க. ஜூமிங் ஜூம் அவுட் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கிளிப்பை வந்து ரிவர்ஸில் கொடுத்துக்கோங்க. ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா தான் இப்படி அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து ஃப்ரண்ட்டு வரும், செகண்ட் கிளிப்பில் வந்து ரிவர்ஸில் வரும். அப்படி வரப்போ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். வீடியோவில் நான் போட்ட வீடியோவில் வர மாதிரியே கரெக்டாக அந்த எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறம் சேம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி 0.5 செகண்ட்ஸுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா கிளிப்பும் வரும். இது மாதிரி தேர்டு நான் இந்த ஒய் ஆக்சிஸ் எக்ஸசைஸ் ஜூம் ஒன் ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளிப்பும் இதே மாதிரி தான் சேம். நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. இல்லைன்னா ஸ்பைடர்மேன் வீடியோ இருந்தாலும் ஓகே தான், அதையும் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கணும். அதாவது ஒன்று திரும்புகிற மாதிரி இருக்கணும், இல்லை ஒவ்வொரு தவ்வுற மாதிரி, இல்லை பறக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனு ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பை வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து 3-4 வீடியோவே வந்து ரிப்ளிகேட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே தான். அதனால நீங்கள் வந்து வீடியோ வந்து நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு 30 கிளிப்பு வரும். அப்புறம் இந்த லாஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் எஃபெக்ட், இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் டெம்ப்ளேட்டில் போயிட்டு பேப்பர் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா வரும், ஒரு டெம்ப்ளேட் வரும். அது எப்படின்றத சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிமூவ் பண்ணுற பேக்ரவுண்டில் வர இந்த இமேஜோ வீடியோ, அந்த லூமினாஸ் வந்து அவுட்லைன் வந்து பிளாக்கில் வரும். அது நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். பிளாக்கில் வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அது ஸ்பைடர்மேன் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் அந்த அவுட்லைன் வந்து பிளாக்கில் இருந்தால் தான் ஷேடோ மாதிரி விடுவோம். அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட்டு கிளிப்பில் இருக்கிறது செகண்ட் கிளிப்புக்கு ட்ரான்சிக்ஷன் ஆகுதுல்ல, அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இந்த எஃபெக்ட் எப்படின்னா சேக் எஃபெக்ட்டு ஒவ்வொரு கிளிப்புக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த ரிப்பீட் ஆகுதுல்ல, ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கிளிப்புக்கு மட்டும் வைக்கலாம். இல்லைன்னா கட் அவுட் ஆகுற கிளிப்புக்கு அதுக்கு மட்டும் இந்த சேக் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஆல் வீடியோஸ் கொடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஆல் வீடியோஸ் கொடுத்துட்டு கீ ஃப்ரேமில் வந்து ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டியை 25 வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் கீ ஃப்ரேமில் குறைச்சிருங்க, இன்டென்சிட்டி ஃபுல்லாக குறைச்சிங்க, ஸ்பீடு அதிகப்படுத்துக்கோங்க. அப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணி இதை வந்து 20க்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 25 வச்சு அதுக்கப்புறம் 20க்கு வச்சுட்டு அதை செகண்ட் கீ ஃப்ரேமில் இழுத்து விட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஆல் வீடியோஸை கொடுத்துக்கோங்க. ஆல் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த சேக் எஃபெக்ட் வந்து அந்த வீடியோவுக்கு கட் அவுட்டு அந்த ரிவர்ஸ் ஆகிற நேரம் அப்படி ஒரு சேக் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆல் வீடியோஸுக்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே நான் வச்சுருக்கிற மாதிரி வைக்கிறதுனாலும் வைங்க. சப்போஸ் அப்படி இல்லை, இந்த இடத்துக்கு மட்டும் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கெங்கே சேக் எஃபெக்ட் வந்து சேக் ஆகணுமோ, அந்த வைப்ரேட் ஆகணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நான் வச்சுருக்கிற மாதிரியே வச்சுக்கணும்னா நான் எப்படி கரெக்டாக அந்த பீட் மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆடியோவில், அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல பீட் மார்க்கு, அதுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சேக் எஃபெக்ட் வச்சுருப்பேன். கடைசி வரையும் வச்சுருப்பேன். அதாவது கட் அவுட் ஆகிற இடம் கீ ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 25 வச்சுட்டு இன்டென்சிட்டியை குறைச்சி வச்சுக்கோங்க. சேம் அதுதான். கீழே 2வது வைக்கையில் ஃபுல்லாக 20 வச்சுக்கோங்க. ஃபுல்லாக குறைக்க வேணால் 20 வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 25 வச்சுருப்போம் மேலே சேக்கு, கீழே சேக்கு 20 வச்சாலே போதும். நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி சேம் அதே மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை எல்லாம் ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு கரெக்டாக இது பண்ணுறேன். வீடியோவை நல்லா கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோ மினிமம் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் வந்து எதுவும் தெளிவாக பார்க்கலைன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது லேட் ஆகும் இந்த வீடியோ எடிட்டு. வெறும் கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நான் எத்தனை செகண்ட்ஸுக்கு வச்சுருக்கேன்னு கரெக்டாக அந்த செகண்ட்ஸுக்கு ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க.
ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு அப்புறம் அது ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த ஒய் ஆக்சிஸ்லாம் பண்ணல கீ ஃப்ரேமில் அதுக்கப்புறம் போங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா கிளிப்புக்கும் ஸ்பீட் ஆப்ஷனும் ஒன்று தான். இந்த ரிவர்ஸுக்கு நம்ம 0.2 செகண்ட்ஸில் வைக்கிறோம் தெரியுமா வீடியோ கிளிப்பு, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ரிவர்ஸில் பண்ணுறப்ப மட்டும் ஆப்போசிட்டில் வைப்போம். ஆனால் எல்லா வீடியோவுக்கும் ஸ்பீடு கர்வ் ஆப்ஷனும் ஒன்று தான். அதை வந்து இந்த ரிவர்ஸில் வைக்கிறப்ப செகண்ட் கிளிப்பில் வைக்கிறப்ப மட்டும்தான் வேறு. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஷனில் வந்து ஃபேட் அவுட்டு கொடுங்க அந்த வீடியோ கீழே, அப்போ தான் அந்த ஃபேட் விழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் எப்படி கொடுக்கையில் கரெக்டாக அந்த ஸ்க்ரோல் ஆகி முடிச்சோன்னே அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆயிரும். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு அந்த பேப்பரில் அந்த டெக்ஸ்ட் வர மாதிரி சொன்னேன், அது வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் போயிட்டு பேப்பர் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதில் நிறையா டெம்ப்ளேட் வரும். அதில் நீங்கள் யூஸ் டெம்ப்ளேட்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு உங்கள் நேமோ இல்லைன்னா உங்கள் எடிட்டு சேனல் நேமோ ஏதாவது ஒரு நேம் உங்கள் நேமை கூட கொடுத்துக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து ஓவர்லேயில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஃபேட் அவுட் ஆகுதுல்ல, அதில் போயிட்டு நீங்கள் அனிமேஷனில் போய் ஃபேட் அவுட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த டிரான்சிஷன் ஆகுதுல ஃபஸ்ட்டு கிளிப்பில், அந்த டிரான்சிஷனில் இந்த டிரான்சிஷன் ஒயிட் ஃப்ளாஷ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வீடியோ எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக ஆகுதான்னு. ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்டேபிளைஸ் இல்லாமல் ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேபிளைஸ் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ குவாலிட்டி வேணும்னா கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேப்பர் டெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். நீங்கள் டெம்ப்ளேட்டில் போய்ட்டு பேப்பர் டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட் வரும். அந்த டெம்ப்ளேட்டில் போய்ட்டு யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு உங்கள் நேமை கொடுத்தீங்கன்னா, உங்கள் நேம், உங்கள் சேனல் நேம், உங்கள் பேர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு கிளிப்பு நம்ம காமிச்சோம்னா அந்த லாஸ்ட்டு கிளிப்பில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ ரீக்ரியேட் பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.